2026 எல்லா ராசிக்கும் பொதுப்படையா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு நான் சொல்லலை, எப்படி உங்களுக்கு இருக்க போதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிற ஒரு வழியை சொல்ல போறேன் சார். சூரியன் என்ற சாரத்தை வைத்தே இந்த வருஷம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், வேற எங்கேயும் சுத்தாதீங்க. இந்த வருடம் எப்படி உங்களுக்கு இருக்க போதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பூரட்டத்துல நிற்கிறார், குருவோடைய சாரத்துல நிற்கிறார், பெருத்த பணம் வரப்போகுது. எந்தெந்த மாசம் எந்தெந்த நாள்ல 2026 யார் யாருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு புதிய கண்ணோட்டத்துல நீங்க அதுக்கப்புறம் ராசி பலனே பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ மக்களுக்கு பிடிச்சி அதிகமா ஷேர் செய்து ரொம்ப லைக் பண்ணி கேட்டாங்கன்னா இதை நாம் ஒரு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சூப்பர். எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்துங்க. சூரியன் எங்க போய் நிக்கிறார், எந்த நட்சத்திரத்துல நிக்கிறார், அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க சார். சாமி 2026 எப்படி இருக்க போகுது? ஆனா நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சம்பத்தி ஆட்ட கேட்கல, நிறைய டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. 2026 எல்லா ராசிக்கும் பொதுப்படையா எப்படி இருக்க போகுது? அதான் சார் 2026 நம்ம ஒரு வருடம் தொடங்குகிறது. முதல்ல இந்த வீடியோ பாக்குறாங்க, அதனால நெகட்டிவா எதனா பேச வேணாம், எல்லாருக்கும் பாசிட்டிவா சொல்லலாம், மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சு நம்ம ஒரு வீடியோ பேசுறோம்னு வச்சுக்கோங்க. பேசிட்டோம், மக்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசிட்டோம். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுட்டு ஐயோ சூப்பர் சார், தேங்க்யூ சார், நன்றி சார், குருவே சரண் இப்படிலாம் போடுவாங்க. 6 மாசம் கழிச்சு இந்த வீடியோ அவங்க மைண்ட்ல போய் நின்று இருந்து இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலை நடந்திருந்தா, இவர் இல்லைங்க, இவர் சொன்னது எதுவுமே நடக்கலைங்க, இவருக்கு அந்த அளவுக்கு ஜோதிடம் தெரியாதுங்க அப்படின்னு தட்டி விட்டுருவாங்க. ஆனா நம்ம என்ன நோக்கத்துக்கு சொன்னோம், அவங்க மனசு சந்தோஷப்படுறதுக்காக சொல்றோம், பாசிட்டிவ் மட்டும் சொல்லணும். ஆனா இவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மட்டும் நம்ம சொல்லிட்டு நடக்க நெகட்டிவ் சொல்லாத விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் பிடிச்சிப்பாங்க. இது மக்களுடைய சைக்காலஜி. அதனால நெகட்டிவ் மட்டுமே நம்ம சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எந்த வருடமாக இருந்தாலும் சார், எந்த வருடம் 2026 27 28 29 30 எதுவாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நல்ல விஷயமும் நடக்காது. இந்த ஒரு பிராக்டிக்கலான உண்மையை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம், இன்னொருத்தவங்க வீட்டில் அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ல ஒரு விஷயம் நடக்கும். அதே ராசியா இருந்தா கூட, அதே ராசியா இருந்தா, அதே நட்சத்திரமா இருந்தாலும் அது நடக்கும். ஆமா, இது இயற்கையோடைய நீதி. முதல்ல நான் என்ன கேட்கிறேன், 2026க்கும் உங்களுடைய தசா புத்தி எதனா உங்களுக்கு மாறுதா? உங்களுக்கு கிரகம் எப்ப கிரகங்கள் மாறுதோ அப்பதான் பலன்கள் மாறும். நீங்க எடுத்து பஞ்சாங்கத்தை தட்டுங்க, 1/1/2026 எந்த கிரகமும் மாறாது, ராசி சந்திரன் மட்டும் தான் மாறுவார். நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு நான் சொல்லலை, எப்படி உங்களுக்கு இருக்க போது நீங்களே கண்டுபிடிச்சிக்கிற ஒரு வழியை சொல்ல போறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க மனதளவுல ஸ்ட்ராங்கா ஆவீங்க. உங்களுக்கு பிளஸ்ன்னு நான் சொல்லல, மைனஸும் நான் சொல்லல, பிளஸ்ஸோ மைனஸோ நீங்க கண்டுபிடிச்சிக்கீங்க. வித்தையை நான் சொல்லி கொடுத்துறேன். சூப்பர் சார். அவ்வளவுதான். எதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கும் வாக்கியா தகராறு? வாங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜோதிடம் நீங்க பார்க்க மாட்டீங்க, அது மக்களுக்கே கத்து கொடுத்துறீங்க. சார் நான் இப்போ ஜோதிடம் பாக்குறது இல்லை சார், என்னால பார்க்க முடியலன்றது ஒண்ணு. 2வது, வாஸ்துல மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி அடையணும்னு ஒரு நோக்கத்துல ஓடிட்டு இருக்கேன் சார். வெற்றினா என்ன, அதிகமா லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கி BMW ஒரு ஆடி பென்சில போறதில்ல, இந்த கலையில் இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களையும் இந்த உலகத்துக்கு தெரிய வைத்து காலம் மறைந்த பிறகும் தன்னுடைய ஏடுகள் நின்று பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கேன் சார். ஊர்ல போய் இறங்கிட்டு இந்த ஊர்ல இந்த வீட்டுல இது நடக்குதுன்னு சொல்றீங்களே, அது இன்னமும் போயிட்டு இருக்கு. மிரண்டு போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க வாஸ்துல. இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், 2026 எனக்கு எப்படி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் சார். உதாரணத்துக்கு 2025 எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றேன். இதை உங்களுடைய ஜாதகத்துல நீங்க கனெக்ட் பண்ணுங்க, ஈஸியா புரியும். நிச்சயமா. நான் விருச்சக லக்னம், லக்னா அதிபதி யாருன்னா செவ்வாய். ஜோதிட மாணவர்கள், ஜோதிடம் தெரிந்தவர்கள், ரெகுலரா ஜோதிட வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் இப்போ ஜோதிடமே தெரியுது நிறைய. விருச்சக லக்னம், லக்னாதிபதி எனக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் போய் எங்க நிற்பாருன்னா ஆயில்யம் என சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல நிற்பார், புத நட்சத்திரத்துல.
2025 நீங்க கூட்டுங்க சார், என்ன வரும்? 9. வரும். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ராசி எல்லாத்தையும் விட்டுடணும். நட்சத்திரம், லக்னம், தசா, புத்தி எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரு இயரை கூட்டினால் என்ன வருகிறது? 9. அந்த 9 எனக்கூடிய செவ்வாய் எனக்கு எங்க நின்னாரு அப்படின்னு பார்க்கணும். கடகத்துல ஆயில்ய நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் நின்ற இடத்திற்கு புதன் எத்தனாவது வீட்டுல நிக்கிறாரு? துலாத்துல. கடகம், சிம்மம், கன்னி, துலாம். 2025 எனக்கு என்ன நடந்தது? இப்பதான் நம்ம உள்ள வரணும். எப்படின்னா 2025 நான் விருச்சக லக்னம், எனக்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. இதை மட்டும் தான் எடுத்துக்கணும், வேற எதையும் எடுத்துக்கூடாது சார். எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. உங்க லக்னம் அந்த இயருடைய கூட்டுத்தொகையுடைய கிரகம், அந்த கூட்டுத்தொகையுடைய கிரகத்துக்கு உயிர் கொடுத்த கிரகம். நான் விருச்சக லக்னம் 2025 என்பது 9 செவ்வாய். செவ்வாய் போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. புதன் வந்து லக்னத்துக்கு 12ல. அவ்வளவுதான். இப்போ நல்லா பாருங்க, இந்த 2025 ஃபுல்லா ஒன்லி டிராவல் மட்டும் தான் நான் பண்ணேன். 99% டிராவல். ஏன்னா லக்னத்துக்கு 12ல புதன், வேற ஒண்ணுமே இல்லை. லக்னத்துக்கு 12ல புதன். புரியுது புரியுது. டிராவல் 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 டிராவல், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம். இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இது மட்டும்தான் நடந்திருக்கு சார். இது கேட்க சிம்பிளான விஷயமா இருக்கும், மிராக்களே இதுல இருக்கு. இது வந்து நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஒரு பார்ட்டை ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்னதா லைட்டா மக்கள் கிட்ட லைட்டா ஒரு 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 ஆர்வத்தை தூண்டியிருக்கேன். இது பெரிய எரிமலையா வெடிக்கும். அப்போ 12ஆம் இடம் எனக்கு வேலை செஞ்சிருக்கு. இந்த 2025 ஃபுல்லாவே எனக்கு 12ஆம் இடம் வேலை செஞ்சிருக்கு. இப்போ இந்த 12ஆம் இடம் பிளஸ்ஸா வேலை செய்யுமா மைனஸா வேலை செய்யுமானா, செவ்வாய் நின்ற இடத்திற்கு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்துல எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று வண்டி வாங்கியிருக்கணும், இடம் வாங்கியிருக்கணும், வீட்டில் பெட்டை மாற்றிருக்கணும், தலகாணியை மாற்றிருக்கணும், வீடை மாற்றிருக்கணும், வீடு லீஸுக்கு மாற்றிருக்கணும். இந்த மாதிரி 4ஆம் இடம் விஷயம் நடந்திருக்கணும். 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், இதெல்லாம் வாங்கினா விரயமாகுமா ஆகாதா? அப்போ லக்னத்துக்கு 12ல புதன் என்பது விரயம். செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல புதன் என்பது வாங்குவது, சொத்து சுகம் சேருவது. அப்ப இந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு சுப விரயங்கள் நடக்கும். இதான் சார் கான்செப்ட். புரியுது. இதுதான் கான்செப்ட். இப்போ செவ்வாய்க்கு உயிர் கொடுத்த புதன் செவ்வாய் நின்ற இடத்திற்கு 4ஆம் இடத்துல நிக்குது. ஃபுல்லாவே எனக்கு காரு தான் வீடு. நான் சுத்துறது 99% கார்ல. இந்த 2025 ஃபுல்லா நான் வீட்லயே இல்லை, சுத்திட்டேன். அயனசேன போகும் வரும், உங்களுக்கு வண்டியிலே தான் அயனசேன போகும் எல்லாமே இருக்கு. தூங்குறது, சாப்பிடுறது, திடீர்னு டைம் எல்லாம் வண்டியில வாங்கி வச்சு பார்சல் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. வீட்டுல தூங்குனதை விட வண்டியில தூங்குனது அதிகம் சார். சீட்டை சாச்சிட்டு படுத்துனா எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாது. எழுந்து பார்த்தா 5 நிமிஷத்துக்கு பொறுமையா தெரியும். ஓகே வந்துட்டோம், இப்பதான் ராஜபாளையம் போயிருக்குது வண்டி, இப்பதான் தென்காசியில் இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரியும். இதை என்ன பண்ணோம்னா சார், இது வந்து ஒரு பார்ட்டு தான் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய விஷயம் இருக்குது. இது சும்மா ஒரு பார்ட் சொல்லிட்டேன். இது ரொம்ப போட்டு டீப்பா பேசினா ஜோதிடர்களுக்கு மட்டும் புரியும், ஆர்வலர்களுக்கு ஃபாலோவர்ஸுக்கு புரியாதுன்றதுக்காக இதுவே சில பேருக்கு 2-3 வாட்டி பார்த்தா தான் புரியும். அதனால லைட்டா சொல்லிட்டு வரேன். இதுல ரொம்ப இந்த வீடியோ வந்து மக்களுக்கு பிடிச்சி அதிகமா ஷேர் செய்து ரொம்ப லைக் பண்ணி கேட்டாங்கன்னா இதை நாம் ஒரு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அப்படி போர்டு வைத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி 2026 நீங்க புரிஞ்சுக்கணும்னா, குறைஞ்சது இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா அது மக்களுக்காக நான் செய்யறேன் சார். ஏன்னா அது பெரிய ஒர்க்கு. நம்ம செய்யறோம்னா மக்களுக்கு ஆர்வம் இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். நீங்க வீடியோ பார்த்துட்டு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் அதை செய்யணும் நம்ம பண்ண முடியாது. உங்களுக்கு அடுத்த பார்ட் வேணும்னா கண்டிப்பா நீங்க ஆர்வமா இருங்க, நீங்க கமெண்ட்ல கேளுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 2வது பார்ட் ஃபுல் வீடியோவை நம்ம வந்து உட்காந்து பேசிடுவோம். சூப்பர். ஏன்னா இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னது இல்லை. நம்ம மேஷராசிக்கு கோச்சாரத்து பிரகாரம் மாற சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வருஷத்தை வச்சு சொன்னது சூப்பர் சார். சார்
இப்போ 2026 ம் கூட்டுத்தொகை 10. ம் இதே சம்பத் சுப்பிரமணி, நானு விருச்சக லக்னம், சூரியன் 12ல. ம் ஃபர்ஸ்ட் வந்து லக்னாதிபதி போய் 9ல இருந்துட்டார் கடகத்துல. ஆன்மீகமா சுத்தனேன், ம் கோவில் கோயிலா சுத்தனேன். இப்போ 2026 கூட்டுத்தொகை 10, சூரியன் 12ல மறுபடியும் சுத்ததான் போறேன். இப்ப எப்படி சுத்த போறேன்னா, அகழ்வாராய்ச்சின்னு சொல்லக்கூடிய அனைத்து கோவில் விஷயங்களை பத்தி சுத்த போறேன். ஆ ஆ ஆ ஆ கோவில், பழமை அடைந்த கோவில், சிவன் கோயிலா தர்றேன். 26 பிறகுக்கு முன்னாடி நேத்து ஒருத்தர் போன்ல பேசுறாரு, பழைய சிவன் கோயில் எவ்வளவு இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம எடுத்து திருப்பணி செய்யலான்ற. அந்த சூரியன் நிப்பம் சாரம் விசாக நட்சத்திரம், ம் அந்த குரு லக்னத்துல இருக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சார். இப்போ புதனாக சுத்தி கொண்டிருந்த நான் இந்த 2026 குருவா சுத்த போறேன். அவ்வளவுதான் வேலை, வேற எதுவுமே இல்லை. கான்செப்ட் அவ்வளவுதான். ம் 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 இந்த வருடம் எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் போய் ஒரு நட்சத்திரத்துல நிப்பார். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப என் ஜாதகத்துல சூரியன் விசாகத்துல இருக்கார், குரு விருச்சகத்துல இருக்கார். டாப்பா இருக்கும் சார் 26. ம் இதுவே விசாகத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, ம் விசாகத்தில் சூரியன் துலாத்துல இருக்கிறார், உயிர் கொடுத்த குரு விருச்சகத்தில் இருக்கிறார். 2 பேரும் 6-8 ஆகிறாங்க. பிரச்சனைகள், ம் அடில் தடில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நோய் ம் உண்டு. ம் ம் சார் இப்ப நான் என்ன செய்யறது? நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு மகரத்துல சூரியன் திருவோண நட்சத்திரத்துல இருக்குது, சந்திரன் வந்து போய் சிம்மத்துல இருக்குது, ம் கரெக்டா பூர நட்சத்திரத்துல இருக்கு. என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டா பலன் உண்டு சார். ஏன்னா இது வந்து இன்ட்ரெஸ்டா போய் மக்களை நிப்பாட்டி ஆமா, பார்க்க வைக்கல. ஆமா, ஆமா. உங்களுக்கு முதல்ல புரியுதான்னு எனக்கு தெரியணும்ல. ஆமா ஆமா உண்மை உண்மை ம் தெரியாம நம்மளே எப்படி சார் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது? ம் ம் அவன் கேக்குற கேள்விக்கு நம்ம சொல்லிடலாமே. கீழே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். சொல்லிடலாம். நிச்சயமா. அப்ப நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சார் எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்துங்க. சூரியன் எங்க போய் நிக்கிறார், எந்த நட்சத்திரத்துல நிக்கிறார், அந்த நட்சத்திரத்துக்குடைய கிரகம் எங்க இருக்குது, 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, ம் இத பார்க்க தெரியலனா பரவாயில்ல, ட்ரைனிங் பண்ணிக்கங்க. நிச்சயமா. சார் சூரியன் 12 கட்டத்துல இருக்கு பாரு, அது மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு வரும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம் சூரியன் மேஷத்துல நிக்கிறவங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க, சூரியன்ல இருந்து என்னங்க கேது எத்தனாவது இடம்னு பாத்துக்கங்க. பரணியில நிக்குதா, சூரியனும் சுக்கிரனும் எத்தனை கட்டத்துல இருக்கிறாங்க பாத்துக்கங்க. ஓ அந்த நட்சத்திரத்தை வச்சு. ஓகே ரைட். ம் சூரியன் கிருத்திகிலே நிக்குது, நீங்க கம்முன்னு இருங்க. உங்க லக்னத்துக்கு சிம்மம் எத்தனாவது வீடு வருது மட்டும் பாத்துக்கங்க. அது ஏன் சார் கிருத்திகள் நிக்கிறப்ப சிம்மத்தை மட்டும் பார்க்க சொல்றீங்க? சூரிய அது அந்த சூரியன் சுயஸ்தாரத்துல நிக்கிறாரு. ஓகே ஓகே. ம் சரி நீங்க எதனா ஒரு உதாரணம், ஒரு லக்னம் சொல்லுங்களேன். ம் எதனா ஒரு லக்னம், ஒரு மீன லக்னம் வச்சு. மீன லக்னம். அந்த மீன லக்னக்காரருக்கு இப்ப 6ஆம் இடம் வேலை செய்ய போகுது. ஓ ஏன்னா 2026 என்பது 10 ம் நம்பர் 1 ம் சூரியனுடைய வீடு. மீன லக்னத்துக்கு 6ஆம் இடம். 6ன்னா நோய், கடன், சோசியல் சர்வீஸ், சமூக சேவை, இதெல்லாம் 6. ம் இதுல ஏதோ ஒண்ணு வேலை செய்ய போகுது. ம் இப்போ அந்த மீன ராசி மீன லக்னக்காரருக்கு சூரியன் போய் ஒரு வீட்டுல நிப்பார். சும்மா உதாரணமா சூரியன் எங்க நிக்கிறார், லக்னத்திலே இருக்குன்னு வச்சுக்கலாம். லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். ஒண்ணு ரேவதியில இருப்பாரு, இல்ல உத்திரட்டாதியில இருப்பாரு, இல்லன்னா வந்து பூரட்டாதி நாள்ல இருப்பாரு. பூரட்டாதின்னு வச்சுக்கோங்க. பூரட்டாதியில் நிக்கிறார். முடிஞ்சு வச்சா சார். சிம்மத்துல குரு இருக்காரு. என்ன 4ஆவது இடம் சொன்னதுனால சொல்றேன், சிம்மத்துல குரு இருக்காரு. சிம்மத்துல குரு இருக்கார். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, முதல் விஷயம் சூரியன் பூரட்டாதியில நிக்கிறார், ம் குருவோடைய சாரத்துல நிக்கிறார், பெருத்த பணம் வரப்போகுது. ஓ ம் இதுல மாற்று கருத்து கிடையாது. ம் இப்போ அந்த சூரியனும் குருவும் 6-8 இருப்பதனால் இந்த ஜாதகர் பெரிய அமௌண்ட் இஎம்ஐல ஒரு விஷயத்தை செய்வார் சார். ம் இல்லன்னா செய்ய வைக்கும் சார் பிரபஞ்சம். ம் ம் யாரெல்லாம் மீன லக்னம் பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ல சூரியன் இருக்குது, குரு போய் 6-8 இருக்குதோ, இவர்களா போய் இவங்களை போய் லாக் பண்ணிப்பாங்க. போடுற இஎம்ஐ மாசம் எவ்வளவு, 1 லட்சம் ரூபாய் போட்டு பாத்துக்கலாம், கட்டிடலாம். இந்த டைம்ல கட்டினாதான் கட்ட முடியும், இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. காற்றுள்ள போதே தூத்திகளும் பிளான் பண்ணி அடிச்சுவோம். ஆனா வரப்போகுது, பெரும்பாலும் வரப்போகுது சார். பூரட்டாதியில நிக்குது சார் சூரியன், பூரட்டாதியில நிக்குது. நம்ம கிருத்திகை நட்சத்திரம் புது வருஷமே பிறக்குது.
வருஷம் பிறப்பதே சூரியனுடைய அம்சத்துல. நட்சத்திரம் அதுதான். ஒரு வேலை உத்திரட்டாதியில நின்று இருக்கு சார். வேலைக்காக வெளிநாடு 11-12 சனி இயக்குறார். ரேவதியில நிக்குது 4-7 குடியன் புதன் கல்யாணம் ஆகும் போது வீடு வண்டி வாங்குவாங்க. அவ்வளவுதான் சார் விஷயம். வேற எங்கேயுமே சுத்த வேண்டாம். சூரியன் எங்க நிக்கிறாரு, அந்த நிக்கிற அந்த குரு சூரியன் போய் பூரட்டாதியில நிக்கிறார். குருவுடைய சாரம். குரு யாரு? 10க்குரியவன். தொழில் மூலியமா தான் வரப்போகுது, வேற எதுவும் வராது சார். சூரியன் என்ற சாரத்தை வைத்தே இந்த வருஷம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், வேற எங்கேயும் சுத்தாதீங்க. கோச்சாரம் எப்படி இருந்தாலும் வர்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இதுதான் மெயின். இதுதான் மெயின். கோச்சாரம் வந்து எப்படின்னா, அதே கோச்சாரத்துல சூரியன் விசாகத்துல போகும்போது புனர்பூசத்துல போகும்போது அந்த பணம் உள்ள வரும். அத கெஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே. நம்மளுக்கு கரெக்டா வைகாசி மாசம் முடிட்டேயா. வைகாசி முடிஞ்சு ஆணில ஒரு 10 டேட்டு தாண்டியா, திருவாதிரை தாண்டிட்டோம் சூரியன். அதுல ஒரு 4 நாள்ல கிரெடிட் ஆயினேன் அப்படின்னு சொல்லலாம் சார். இது பயங்கரமான கலை சார். இதெல்லாம் நான் பேசினது இல்ல, இது வித்தியாசமா நம்ம நல்ல விஷயத்த. ஒரே ஒரு சூரியன் மட்டும் சார், ஒரே ஒரு சூரியன் நின்ற சாரம். சூரியன் என்ற சாரம். சூரியனுக்கும் அந்த கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி 6-8 இருக்கா, 12 இருக்கா, 10 இருக்கா, அதை லக்னத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியலன்னா விட்டுடுங்க. சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா 2வது பாட்டுல தெளிவா போட்டுடுறேன். எந்தெந்த மாசம் எந்தெந்த நாள்ல 2026 யார் யாருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு புதிய கண்ணோட்டத்துல நீங்க அதுக்கப்புறம் ராசி பலனே பார்க்க மாட்டீங்க. சூப்பர் சார், சூப்பர். மக்கள் கேட்க நம்ம பதில் சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமா சார், நிச்சயமா. இதுக்கு ஏன்னா ராசியும் பார்த்தவங்க இப்ப சூரியனை பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா 2025 9 கூட்டினா உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருந்ததுன்னு பாருங்க. அதை வச்சு பாத்துக்கங்க. அதை வச்சு அது உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிருந்ததுன்னா இதை நம்புங்க, இல்லைன்னு நம்ப வேணாம். ஓகே. ஏன்னா நம்பிதான் ஆகணும் சார். ஏன்னா அதை பாப்பாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன்ல, செவ்வாய் வந்து ஆயில்யத்துல இருந்து புதன் லக்னத்துக்கு 12 ஊரா சுத்தினேன், செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல புதன் வண்டியிலே சுத்தினேன்னு சொன்னேன்ல. இதை கனெக்ட் பண்ணி பாருங்க, மிரண்டு போயிடுவீங்க. சூப்பர் சார், மிரண்டு போயிடுவீங்க. இது புது கண்ணோட்டம் சார். நான் இது தெரியாதமா மேஷத்துல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். இது புது கண்ணோட்டமா இருக்கு சார். ஒன்னும் இல்ல சார், இப்ப ஒரு மேஷ லக்னம் உங்க ஆசைக்கே வச்சுக்கங்களேன். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்காரு கார்த்திகை மாசத்துல. அந்த சூரியனுக்கு உயிர் கொடுத்த சனி அனுஷ நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு. சனி மீனத்துல இருக்கிறார். இப்ப இந்த ஜாதகருக்கு பலன் என்ன தெரியுமா? வெளிநாடு போறாரு. வெளிநாடு போயிருப்பாரு, கிளம்பிடுவாரு. 26ல ஒரு விசா வருது. 26ல விசா வருது. சூரியனுக்கு உயிர் கொடுத்தவன் சனி, அவன் கடல் ராசியில லக்னத்துக்கு 12 அமைந்து விட்டான். 10க்குரியவன் வேலைக்காக வெளிநாடு போறான். சூப்பர். அவ்வளவுதான் சார் கான்செப்ட். சூப்பர். எங்கேயுமே மிஸ் ஆகுது. அச்சனம் ஒரே அடி ஷார்ப்பா இருக்கும் சார். சூப்பர். ரிஷப லக்னம். இதே சூரியன் அதே அனுஷத்துல இருக்காரு. 9க்குரியவன் 10க்குரியவன் 9-10க்குரியவன். அந்த சனி 10க்கு பாதகத்துல இருக்குது. எங்க துலாத்துல இருக்குது. வேலையில பேரு டேமேஜ் ஆகும், உஷாரா இருந்துக்குங்க. ரிஷப லக்னம் சூரியன் வாங்கி இந்த ஆண்டுக்கு ராஜா சார். ராஜா மந்திரி தனித்தனியா இருக்காங்க. நான் அதை சொல்லல, பஞ்சாங்கத்துல ஒரு ராஜா மந்திரி சொல்ல. நம்ம நியூமராலஜி ராஜா சூரியன் வாங்கிய சாரம் அனுஷ நட்சத்திரம். அவன் 9-10க்குரியவன். 10க்கே பாதகம். 10ஆம் இடம் என்பது ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம். 10ஆம் இடத்துக்கு பாதகத்துல துலாத்துல சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வேலையில பிரச்சனை. 9ஆம் இடம் என்பது என்னது? மகர லக்னம். 9ஆம் இடத்துக்கு பாதகம் விருச்சகத்துல சனி சார். சூரியனும் சனியும் ஒரே வீட்டுல, சூரியன் சனி சாரம். 9க்கு பாதகத்துல சனி. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும் சார். அப்பாவே பாதகம் பண்ணுவார், சொத்து அண்ணனுக்கு எழுதி கொடுத்துருவார் சார். இது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம். சூப்பர் சார். நம்ம இதெல்லாம் பேசினது இல்லை, நம்ம அப்படியே வரோம் நிறைய விஷயம். இதெல்லாம் வந்து பொக்கிஷன் சார். இது மாதிரி சார் இது எதுவுமே நான் படிச்சது இல்லை சார். பிராக்டிக்கலா இறைவன் கொடுத்த ஞானம், நான் அப்ளை பண்ண விஷயம். அப்படியே வந்து பொருத்தி பாருங்க, புரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. அருமை சார், அருமை. நம்ம உறவுகள் நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க. அடிக்கடி போன் பண்ணி பதில் சொல்றதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க சார். கீழே டைப் பண்ணி அனுப்பிச்சு சார். 24 மணி நேரமா நம்ம ஆபீஸ் போன் எடுத்து அட்டென்ட் பண்ணிடுவாங்க சார். ஆனா நம்ம ஜோதிடம் இப்ப பாக்குறது இல்ல சார். அது மட்டும் ஒரு அம்பல் ரிக்வெஸ்டா தான். கீழே கேட்கும் உறவுகள் இருக்காங்களா கமெண்ட்ஸ்ல, நான் எல்லா கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அந்த கேட்கிறப்ப நான் அவங்களை கூப்பிட்டு கேட்கிறேன், சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம திருப்பி அவங்க உறவுகளுக்கு நிச்சயமான என்னுடைய கணிப்பு சார். இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி
மக்கள் வந்து பார்ட் 2 கேட்பாங்க சார். நிச்சயமா சார், கேட்கணும் சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க சார். நன்றி சார்.